வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். திருப்பதி கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலி. வைகுண்ட ஏகாதசியையொட்டி இலவச தரிசன டிக்கெட் வாங்கும் போது நேர்ந்த சோகம். பிரதமர் மோடி இரங்கல். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பெண். முதல் முறையாக ஆந்திரா சென்ற பிரதமர் மோடிக்கு ராஜ மரியாதை. ரோட் ஷோ சென்ற பிரதமருடன் ஆந்திர முதல்வர் மற்றும் துணை முதல்வர் பங்கேற்பு. இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த நாராயணனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. மேலும் பல தமிழக மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்க ஊக்கமளிக்கும் என்று நம்பிக்கை. ஆந்திர மாநிலத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற விழாவில் ரயில்வே, சாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டது. அமைச்சரோடு போட்டோ எடுத்திருக்கலாம், ஆனால் திமுக உறுப்பினர் அல்ல. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் திமுக உறுப்பினர் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நிச்சயமா சொல்றேன், உறுதியாக சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்லை. திமுக ஆதரவாளர். அதை நாங்கள் முடிக்கல. அமைச்சர்களோடு அரசியல்வாதிகளோட படங்கள் எடுத்திருக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் திமுக காரன் இல்லை, திமுக உறுப்பினர் அல்ல, திமுக அனுதாவி. அதுதான் உண்மை. எனவே எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றல, உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டர் சட்டத்திலையும் போட்டிருக்கிறோம். என்னுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி, பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. இந்திரா காந்தியின் எமர்ஜென்சி பிரகடனத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ள எமர்ஜென்சி திரைப்படம். திரையரங்கில் வந்து படத்தை பார்க்குமாறு பிரியங்கா காந்திக்கு நடிகை கங்கனா ரணவத் அழைப்பு. பொங்கல் தொகை குறித்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. பொள்ளாச்சி சம்பவம் போல் 100 சார் கேள்விகளை என்னால் கேட்க முடியும். பேட்ஜை போட்டுக்கிட்டு பாதியிலே போயிட்டாரு. முதலமைச்சர் பேச பேச ஆவேசமாக கூச்சலிட்ட அதிமுகவினரால் பரபரப்பு. மனசாட்சி இல்லாம பெண்களின் பாதுகாவலர்கள் மாதிரி பேசுறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பொள்ளாச்சியில் நடந்தது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் இல்ல, தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை 2 வருஷமா நடந்திருக்கு. ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு. அன்றைய அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல. சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போன பிறகுதான் உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் கேள்விகள் எழுப்பியதை நேரலையில் காண்பிக்காதது சரியா என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கேள்வி. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வழியை பின்பற்றுகிறாரா என்றும் சபாநாயகர் அப்பாவுக்கு வினா. நிலத்தடியில் கடல் நீர் புகுந்து குடிநீரை உப்பு நீராக மாற்றிவிட்டது. சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் தகவல். பொதுவாக கடலோர பகுதியிலெல்லாம் கடல் நீர் உட்பகுதியிலே புகுந்து குடிநீரை உப்பு நீராக மாற்றியிருக்கிறது. தஞ்சை மாவட்டத்திலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் தற்பொழுது ஒதுக்கி இருக்கிற இவர்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறது. கனிம ஏலத்தை மத்திய அரசு மேற்கொள்ள வகை செய்யும்
சட்ட திருத்தத்தை அதிமுக ஆதரித்தது. சட்டசபையில் டங்ஸ்டன் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. பொங்கல் பரிசு முதலில் 5000 ஆகவும் பிறகு 2500 ஆகவும் பிறகு 1000 ரூபாயாகவும் இருந்து தற்போது 103 ரூபாய்க்கு வந்துள்ளது. அது 3 ரூபாய்க்கு வரும் முன் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் தமிழர் சீமான் விமர்சனம். முதல்ல 5000 பொங்கல்னாங்க, அப்புறம் 2500 அப்புறம் 1000 இப்போ 103 ரூபாய்க்கு வந்துருக்கு. வெறும் 3 ரூபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் எந்திரிச்சு விழிச்சுக்கணும். இல்லைன்னா நெத்தியில் 1 ரூபா பொட்டை வச்சு பறிச்சுட்டு போயிடலாம். இதுதான் நடக்க போகுது. 3 மாதங்களுக்குள் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பம் பெற நடவடிக்கை எடுக்கப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. மகளிர் உரிமை தொகை கொடுத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி. திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு ரோப் கார் அமைப்பது சாத்தியமில்லை. லிப்ட் வசதி செய்து தரப்படும் என அமைச்சர் சேகர்பாபு சட்டப்பேரவையில் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் HMMP வைரஸால் பாதிக்கப்பட்ட 2 நலமுடன் உள்ளனர். 3 முதல் 6 நாட்கள் சும்மா இருந்தாலே நோய் பாதிப்பு சரியாகிவிடும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். விமானப்படையில் புதிதாக தேஜஸ் போர் விமானங்களை இணைக்க தொடர்ந்து காலதாமதம் ஆவதாக தளபதி AP சிங் அதிருப்தி. 2009ஆம் ஆண்டில் ஆர்டர் செய்யப்பட்ட 40 விமானங்களில் முதல் தொகுதி கூட இன்னும் வரவில்லை என்றும் காட்டம். +2 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வை பிப்ரவரி 7 முதல் 14ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும். +1 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வை பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதிக்குள் முடிக்க தேர்வுகள் துறை உத்தரவு. செங்கல்பட்டில் வீட்டிற்குள் திருட வந்த திருடர்கள் ஆள் வந்ததால் அருகில் இருந்த ஏரிக்குள் தஞ்சம். ட்ரோன் மூலம் திருடர்களை சுற்றி வளைத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். சென்னையில் தொழிலதிபரை மிரட்டி ரூபாய் 20 லட்சம் வழிப்பறி செய்த வழக்கு. திருவல்லிக்கேணி போலீசார் தேடுவதால் சைதாப்பேட்டை சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு தலைமறைவு. சென்னை கோயம்பேடு காய்கனி அங்காடியில் கையில் கத்தியோடி சுற்றி வந்த செல்போன் திருடிய வழக்கில் தேடப்பட்டு வந்த 3 பேர் கைது. CCTV பதிவு வெளியான நிலையில் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் மடக்கி பிடித்தனர். ஜம்மு காஷ்மீரில் சீனாப் நதியின் மீது கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான பாலம் மற்றும் நாட்டின் முதல் கேபிள் ரயில் பாலம். கத்ரா ரியாசி இடையே அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையில் இறுதிக்கட்ட வேக சோதனை. ஜனவரி 17, 18 ஆகிய தேதிகளில் வெள்ளி, சனி, வியாழன் மற்றும் செவ்வாய் ஆகிய 4 கோள்களும் வானில் ஒரே நேர்கோட்டில் தென்படும். தொலைநோக்கி மூலம் இதனை காணலாம் என்று நாசா விண்வெளி மையம் தகவல். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற தடை. திபெத் நிலநடுக்கம் எதிரொலியாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற தடை விதித்தது சீனா. மலை ஏற்ற வீரர்கள் அடித்தள முகாமான டிங்கிரியிலேயே தங்கி இருக்குமாறும் அறிவுறுத்தல்.
இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தாக்குதலால் காசாவில் தனது குழந்தைகளுடன் பாதாள கூடாரத்தில் மறைந்து வாழும் தந்தை. எந்த நேரமும் போர் தாக்குதல் நடக்கலாம் என்ற நிலையில் தான் அமைத்த கூடாரம் தனக்கு அமைதியை தருவதாக தகவல். ஆஸ்திரேலிய தொடரில் இந்தியா படுதோல்வி அடைந்திருந்தாலும் சாம்பியன் டிரோபியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி விளையாடுவர் என தகவல். தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரும் நீடிக்க வாய்ப்பு. ஜெய்ஷ்வால், கில், பண்ட் போன்ற இளம் வீரர்கள் திறமையான அனுபவம் வாய்ந்த கோலியிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ரவி சாஸ்திரி அறிவுரை. கோட் திரைப்படத்தில் நடித்ததால் பலரால் ட்ரோல் செய்யப்பட்டதால் ஒரு வாரத்திற்கு மேல் மன உளைச்சலில் இருந்தேன். லக்கி பாஸ்கர் படத்தில் எனது கதாபாத்திரத்திற்கு பாராட்டு கிடைத்தது. நடிகை மீனாட்சி சௌத்ரி பகிர் பேச்சு. தொடர்ச்சியாக ஆபாச வார்த்தைகளால் அவதூறு பரப்பியதாக நடிகை அனிரோஸ் கொடுத்த புகார். கேரளாவின் பிரபல தொழிலதிபர் பாபி செமுனூரை அழைத்து சென்று போலீசார் விசாரணை. துபாயில் பயிற்சியின் போது தடுப்பில் மோதி ரேஸ் கார் விபத்துக்குள்ளானதில் காயமின்றி தப்பிய நடிகர் அஜித் குமார் இன்று நடைபெற உள்ள கார் அணிவகுப்பிலும் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். கிங்ஸ்டன் டீசர் இன்று தமிழ், இந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளில் வெளியாகும். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் அறிவிப்பு. சூர்யா, பூஜா ஹெக்டே உள்ளிட்டோர் நடித்துள்ள ரெட்ரோ திரைப்படம் மே 1ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. உக்ரைன் மீது ரஷ்ய ஏவுகணை தாக்குதல், 13 பேர் பலி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.